பிரைஸ் லார்ட். இன்றைக்கி அநேக பெண்கள் குறிப்பாக என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய ரட்சிக்கப்படாத கணவன், குடிகார கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மகனோ மகளோ, இந்த நாளில் எல்லாரும் இந்த இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறாங்க. ஒரு தாய் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அந்த பாவம் செய்கிற நபர்களுடைய அந்த வேதனையை சுமந்து கொண்டு, ஒருவேளை வெளியே யாருக்குமே தெரியாமல் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள் செய்கிற பாவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து வாரம் ஒரு முறை விடாது செபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா பல குடும்பங்களில் சாபத்தின் கிரிகள் தொடர்ந்து வருது. விக்கிரகங்களை நமஸ்கரித்து அவைகளோடு உடன்படிக்கை பண்ணி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் அப்படியே அந்த குடும்பத்தில் வியாதியின் வடிவில், பிசாசினுடைய போராட்டங்கள் வடிவில், குடும்பங்களின் பிரிவினைகள் வடிவில், மன கஷ்டங்கள் வடிவில், பிரிந்த குடும்பங்களாக்குகிற வடிவில், எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்பின் பலன் அனுபவிக்க முடியாத வடிவில், வேலையே கிடைக்க முடியாத வடிவிலெல்லாம் வெளிப்படும் போது இந்த போராட்டங்களை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அதிகமாக பிரயாசப்படுகிறோம். தினந்தோறும் கூட நாம் அதற்காக ஜெபித்து வருகிறோம். அப்போது நம்ம அதில் இருந்து நம்ம நல்ல பதிலை பெறணும்னா நமக்கு ஒரு ஆலோசனை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஒருவேளை குழந்தை இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எந்தெந்த பாதிப்புகளுக்கு நடுவில் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் சில பேரை பிடிச்சிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா டோட்டல் சேமிப்புமே போயிடும். அந்த கொள்ளை நோய்கள் மருத்துவமனையும் வீடுமாகவே போயிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு இதுக்கே அந்த அமௌண்ட் எல்லாம் போயிடும். பல நாட்கள் சேகரித்து வைத்த எல்லாம் சில நாட்கள்லேயே அழிந்து போகக்கூடியதான பிரச்சனைகள் வழியாக அநேகர் போகக்கூடும். அப்போது நம்ம உள்ளத்தில் எப்போது நமக்காகவே பாரப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறதை விட, யோபுவை ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் உடம்பு முழுசும் வியாதி எனக்கு தெரியும், ஆனால் உன் சகோதரர்களுக்காக, உன் சிநேகிதர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. உன் சிநேகிதர்கள் உன்னை போல என்னை புரிந்து கொள்ளலை, என் இருதயத்தை உடைத்தாங்க தான், ஆனால் நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொன்னார். அப்போது யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும்போது யோபுவின் சிறையிருப்பு மாறி பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த வகையில் மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய பாரங்கள் வந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.